இந்த கஸ்டமர் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைமாக ஆர்டர் கொடுக்குறாங்க. 2 கிலோ ஒயிட் ஃபாரஸ்ட்டு கேட்டாங்க. நம்மளுக்கு டெய்லி தெரிஞ்சவங்களா இருந்ததுன்னா எப்படி பண்ணாலும் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆகிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து தெரியாதவங்க வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நம்ம நல்லது பார்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து முட்டை இருந்தாலும் சரி, ஒரு நம்ம என்ன மிக்ஸ் பண்ணுறோமோ அதில் வந்து நல்லா பார்த்து கொடுக்கணும். நான் அந்த மாதிரி தாங்க ஒரு முட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நல்லது பார்த்து தான் கொடுப்பேன். நான் முட்டையை வந்து எந்த காரணத்துக்கு ஏது கொஞ்சம் ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருந்ததுன்னா அதை அப்படியே நான் விட்டுடுவேன். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா 2 கிலோவுக்கு வந்து நான் 10 முட்டை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த 10 முட்டையை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிட்டேன். 2 ஸ்பூன் வந்து வினிகர் எசன்ஸு போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நுர வரத்துக்காக இதே மாதிரி இந்த கப்பில் வந்து சரி நான் வந்து 2 கப்பு சுகர் எடுத்துக்கிட்டேன். இந்த சுகர் வந்து கொஞ்சமாக போட்டுட்டேன் நான். ஏன்னா சுகர் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் நான் வந்து நானே பொடிச்சதுதாங்க. கொஞ்சம் கரகரகரமாக இருக்கும். ஏன்னா அந்த கரகரப்பு இருக்கிற டைமில் வந்து நம்ம நிறைய கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த 1/4 கப்பு பார்த்திங்கன்னா அது நல்லா சின்னது. அதில் வந்து பகுதி எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். 2 வாட்டி எடுத்துக்கிட்டேன். அடிக்கடிக்கு நான் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா சுகர் வந்து பீட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு. இதே கப்பில் வந்து நான் மைதா எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கொக்கோ பவுடர் எடுத்துக்கிட்டேன். நான் அதை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதிலே வந்து பேக்கிங் பவுட்ரு வந்து 1 ஸ்பூனும், பேக்கிங் சோடா வந்து அதோட சின்ன ஸ்பூன் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து இந்த பாட்டமில் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவு திக்கு மாத்திரம் வந்திருக்கு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் உங்களுக்கு வேணும்னா தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடியே வந்து இந்த பேனில் வந்து நான் பட்டர் ஷீட்டில் போட்டுட்டு ரெடியாக வச்சுட்டேன். நான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் 2 இதுலேயுமே போட்டு நான் இதுக்கு முன்னே உடனே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓவனை ஆன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், ரொம்ப தப்பு பண்ணிவிட்டேன். 10 நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. திருப்பி அதை அப்படியே நான் உள்ளே வச்சேன். பார்த்துக்கிட்டேன் வச்ச உடனே என்ன ஆச்சு, நல்லா ஸ்பாஞ்சியாக தான் இருந்தது பின்னாடி சைடில் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பஞ்சு போல் தான் கிடச்சிது எனக்கு. இந்த தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. மெயின் பாயிண்ட்டு கேக் பண்ணுறவங்க மெயினே இது தான். எப்போவுமே ஓவன் ஆன் பண்ண உடனே 10 நிமிஷம் உடனே டக்குன்னு நீங்கள் உள்ளே வச்சிடணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஏதாவது கிராக்கு கொடுக்கும். உங்களுக்கு கிராக் கொடுத்துருச்சுன்னா அதே வந்து பாதி கேக்கு போயிடும். அதுக்கப்புறமா வந்து எப்பவும் போல் நம்ம வந்து கேக்கு வந்து நான் ஓரளவு பண்ணி முடிச்சுட்டேன். நான் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு வந்து நான் ப்ளூபெர்ரி கூட வச்சுருந்தேன். ப்ளூபெர்ரியும் கொஞ்சம் போட்டுட்டேன். லாஸ்ட்டு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்தது. இதுக்கு சுற்றி பக்கம் வந்து சாக்லேட்டு நல்லா தூவி விட்டுட்டேன். நான் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். நான் அதை வந்து நல்லா ரவுண்டாக சுற்றி போட்டுட்டேன். நான் கடைசியில் இந்த மாதிரி தான் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டே இது வந்து எப்படியோ வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓவன் வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஓவன் 10 நிமிஷம் ஆன் பண்ண உடனே நீங்கள் உடனே வச்சிடணும் உள்ளே. இல்லைன்னா கேக் வந்து ரொம்ப ஃபால்ட் ஆகிடும்.